சக்தி போன நினைக்கியோ அதான் பாரியா இன்லாஸோட விட மாட்டேன். இப்போ எங்கே போய் இப்படி போயிருக்க நீ? இல்லை எங்கேயும் விட மாட்டேன். ஸோ சேலஞ்சர்ஸோட வந்துருக்காங்க. இல்லாஸோட மேரேஜ் டேக்கில் அவங்க எக்ஸ்ரே எடுக்கணும் முன்னாலே இப்போ விட மாட்டேன். ஆமாம் இல்லாஸ் வேறு ஸ்டார்டிங் வித் ஒயிட். ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சாரு போன மேட்சும். இந்த மேட்ச் ஒயிட் விட்டாரு. தமிழில் பேசுங்க. இப்போ என்ன இங்கிலீஷில் பேச வேறு ஆமாம் நம்மளுக்கு தமிழ் வராது. ரெண்டு கலந்து வரும். இங்கிலீஷும் வராது. அதனால நடுவில் தான் பேசுவேன். அது மட்டும் கிரிக்கெட்டே வராது. தடுப்பாட்டு சமஜாலியாக இருக்கும். துடுப்பை வைத்து தடுத்து விட்டார் தனசேகர். அடுத்த பத்து சொல்கிறா ப்ளீஸ் கிரிக்கெட் உட்காந்துருண்டா. ஏய் அவன் ஒன்றும் திரும்படா. பவுண்டரி 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 ஒரு அருமையான அடி. தங்க இருந்துச்சு அவெல்லாம் பால் போச்சு. இங்கே வர வேண்டிய அடி அங்கே மிஸ் ஆகி பவுண்டரியை கடந்து செஞ்சது பந்து வேறு மாதிரி வரும். முதல் எத்தனாவது பந்து இது? இங்கேருந்து ரெண்டாவது பந்தா? முதல் பந்து ஒய்டு, ரெண்டாவது பந்து தடுப்பாட்டம், மூணாவது பந்து அதிர்காது. நீ அப்படி கிடையாது. நீ வந்து செட் ஆகிட்டோன்னா ஆட ஆரம்பிச்சு நெஸ்ல ஆடுற மாதிரி ஆடுறாங்க. இல்லை எல்லாரும் செட் ஆகிட்டாலும் ஆடிடுவாங்கன்னு அசோக் யாராவது சொல்லுங்க. செட் ஆகிட்டா தானே அவன் பால் சாப்பிடுவான். ரெக்கார்டாதுல்ல அசோக் சொல்லிட்டல போடு. என்ன பண்ணுறாங்க சத்தமாக சொல்லுங்கள். என்னாச்சு அது அப்படியே வாட்டி கொளுத்தி போட்டிங்க. நான் காந்தி பற்றி அஸ்வின் ஒன்று சொன்னான். அதான் சொல்லிட்டேன். ஓடுறா அவர் சும்மா மேட்ச் பார்க்க வந்தாரு. போன மேட்சும் ஒரு 4 அடித்தார் அவுட் ஆகி விட்டு வந்தார். இந்த மேட்சும் 4 அடித்து டாட் ஆகி அவுட் ஆகி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு மேட்சுக்குமே நீ தான் கமெண்ட் பண்ணுற. இப்போ நீங்கள் இருந்தீங்களே அதனால அந்த பந்து நான் இல்லையா, அதனால ஒரு பந்து தாமதம் இருக்காதா? அவ்வளோதான். ஓ நீ என்ன மாத்திர? ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர் பேண்ட் வேற ஏன் மாட்டுறாரு? கேப்டன் ஓகே சொல்லிட்டாரு. ப்ரப்போஸ் பண்ணீங்களா? இன்னும் இவருக்குல இது சான்ஸ் பாலகட்ட லவ் இருக்கு. பேட் இல்ல. ஏன் இது பேட் இல்ல. நான் விஜய் பேட் இல்ல. இவங்க எம்எஸ் அண்ணா புலி எம்எஸ் அண்ணா உங்க பேட் இருக்கா? பாலதா அவ்வளவு கேப் இருக்குடா. எல்லாரும் கரண்ட்ல எல்லாம் நமதானி முன்னாள் கேப்டன் கடந்த 2 மேட்சும் ஒரு பவுண்டரியுடன் ஆனால் இது வந்து நல்ல ஷாட் ஆக்சுவலி. கரெக்டாக ஒரே ஒரு ஃபீல்டர் வெளில நிற்க வச்சுட்டு அங்கேயே அடிக்கூடாது. அதான் சார்ஜ் இல்லை. நான் வந்து நான்கு ரன்களா முதல் பந்திலே 4 ரன்களுடன் தொடர்ந்திருக்கிறார். அது அவருக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் செட் ஆகுது. முதல் பந்திலே 4 தொடர்ந்திருக்கிறார் கிஷோர். அது என் பக்கத்தில் இருக்க கமெண்ட்ருக்கு பிடிக்கல. அவர் வேற யாரும் இல்லை, ஃபர்ஸ்ட் மேட்ச் கமெண்ட்ரி பண்ண அஸ்வின். யாரா பேசுகிற வாய்ஸ் தெரியாதெல்லாம் நீ திரும்பி பார்த்தா தான் ரொம்ப கேப்டன் அதுக்கு தள்ளி போய் சட்டியை பார்த்துருவோம். கேமரா விழுவுறீங்க. இது ரெக்கார்ட் ஆகும். எம்எஸோட மனைவி அப்புறம் வந்து ஜசிமோட மனைவியெல்லாம் நோட் பண்ணுங்க ஒரு 10 செகண்ட் முன்னாடி. இது வாலிப வயசு இதெல்லாம் பார்க்கலாம் தான் ஒன்று ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆமாம் டலாட்ட கொஞ்சம் பிரச்சனை இருக்குமா? என்ன பற்றி எப்படிவா? ஏய் என்ன சோமாயிட்டியா?
அதான் மூஞ்சில அப்படியே விளாண்டுறதுக்கே அது அந்த ஜட்ஜ்மெண்ட் தான்டா. அது ஒன்றும் இல்லை கொஞ்சம் திருப்பி வச்சுருந்தா அதுதான் மச்சி ஓம் பண்ணிக்கிறது தெரியல அவன் சொல்லுபடி வேணான்றது நான் வேணாம் தான்டா. யார் சொல்லுவா? விளாட்டு சொல்லுடா விட்றா சொல்லக்கூடாது அது ஓகே தான் நம்ம இதெல்லாம் திருட்டு பூஜை கட்டுவேன் அப்படி ஒரு டைம் அதிரடி ஆட்டம் முதல் பந்து பால்லாம் தூக்கி போடுங்க வெளில நல்ல த்ரோ ஜெயசீலன் நல்ல ஷாட் ஆக்சுவலி ஸ்ட்ரைட்டில் இதே ஷாட் தான் தடவை அடித்தார் ஆனால் கொஞ்சம் கேட்ச் ஆகிடுச்சு அதை கொஞ்சம் ஆங்கிளாக போனால கேட்ச் ஆகிடுச்சு பெண்டலும் மாதிரி தான் இருக்குது ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி தடவை பேட்டே தான் பரவாயில்ல நைட்டு போய் ஜாலியாக இருந்துக்கிட்டோம் சாப்பிட்டுட்டு போகல அதை சொன்னையா எல்லாம் உடனே எங்கேயாச்சும் போயிடுவானுங்க நாங்கள் எதுவும் போகலையே நீங்கள் தான் போகிறீங்க நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லிட்டு ரெடி ஆகும் அடுத்த பால் பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு அவ்வளவுதான் ஃபேவரட் ஷாட்டை போட்டாரு 4 ரன்கள் 4 ரன்ஸ் ஆனால் இடுப்பு திருப்பிடான். ஆமாம் அவனுக்கு இருக்க ஹைட்டுக்கு ஷாட் ஈஸியாக ஆடிடுறான் தண்ணி ஒன்று ஆனாங்க இப்படி ஒரு சிக்ஸ் எடுத்தா பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறான் அவன் இப்படி அந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டான் பேக் அவுட் பண்ணல சிக்ஸ் எடுத்தாதால டீப் பேக் அவுட் பண்ணல இப்போ ரொம்ப செட்டில் ஆகிட்டான் மண்டையில். நெக்ஸ்ட் பால் அருமையான நல்லா இருந்தாரு இப்போதான் பரோட்டா சாப்பிட்டு இல்லை அவனுக்கு என்ன காசு கிடச்சிருக்கு அவனுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் டக் அவுட் ஆகிட்டான் ஃபஸ்ட்டு பால் எக்ஸ்ட்ரா பால்ஸில் நான் இல்லை ஏன் 2 ஓடுங்க ஏய் தண்ணி தண்ணி பிடிச்சி வச்சுருக்கா பாஸ். யார் ஃபஸ்ட்டு ஓர் போட்டாங்க? முரளிக்கு அப்புறம் தானே அவனுக்கு ஏன் அந்த சைடு வச்சு நீ தலை என்ன கலாய்ப்பீங்களா நண்பா 50 ஓவர் 2 டேரமால 2 பால் இந்த சைடு திரும்பணுமா அந்த கேளுங்க நீங்க என்ன கலாய்ப்பாங்களா அப்பதான் பேசல நம்ம அதே தான் ஆனால் என்ன அவனுக்கு 2 சான்ஸ் எனக்கு 1 சான்ஸ் நல்லா சாப்பிட்டு பவர் பிளே ஓகேடா. அது எத்தனை ஏய் வாடி 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 ஓடு 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 போலடா நாங்க ஃபீல்டர் சொன்னல நீங்க நின்றுங்க எஜ்ஜில பட்டு 4 ரன்கள் அன்னைக்கு 250 இந்த பேட்டில் ஆடுறான் கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னு செல்ஃபா இருப்பாங்க தரணி யோ தரணி வாயா ஒரு நிமிஷம் சேர் எடுத்துட்டு வந்துரு கமெண்ட்ரியில் உட்காந்துருவோம் கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது சேர் எடுத்துட்டு வாயா கீழே உட்காந்துக்கிறியா சீச்சி கேமரா திருப்பங்க பேட் எடுத்துருக்காங்க யார் பாருங்க பேட்ஸ்மேன் அவருக்கு லேட் பிரான்ஸ் ஆட்ரா டே கொஞ்சம் விட்டு விட்டுறா உடனே ஃபீல்டிங் போட்டுருவானுங்க தரணி ஒரு 6 அடிச்சான் போட்டோன்னா மறுபக்கம் ஃபீல்டிங் போட்டானுங்கண்ணா இந்த மாதிரி டீப்ல போட்டானுங்க அங்கே அடிச்சாங்க அங்கே ஃபீல்டிங் போட்டானுங்க பிரான்லாம் நல்லா சாப்பிடுங்க உள்ள பாடி இல்லை இருக்கும் முடியலாம் இப்போ இதுக்கு என்ன இதாக மாற்ற சாப்பிட்டீங்களா அது ஆத்திர சாப்பிடுவான் சும்மா மாதிரி ஆகுது அதுக்குள்ள சாப்பிட மாட்டாராம் ஸ்ப்ரே தான் அடிச்சு பாரு போல என்னன்னா அரேபியன் குதிரை என்ன நினச்சிருக்கிறீங்க? காஃபி போட்டுருக்கான் தலை வேணுமா காஃபி போடுறேன் உங்களுக்கு என்ன சொல்லுங்கண்ணா காஃபி போடு எதுக்குன்னு கேட்போம் அதுக்குன்னு சொல்லுவான் அதில் தேய்ச்சிருவான் நான் கம்பெனி சாப்பிடுறா இங்கே போய் இங்கே போ லேட் ஆகிடும் தலைவன் ஸ்பின் ஆகாதுன்னு நம்ம நினச்சின்னு இருப்போம் போன அவங்கள போன ஃபேஸில் தான் அவுட் ஆகணும் போன ஓவர் ஃபர்ஸ்ட் பால் 20 பால்ல 4 அடிச்சாரு ஓகேடா ஒரு ஓவர் ஃபுல்லாக ஆட மாட்டார் அவனுக்கு ஒரு மைண்ட் செட் எம்எஸ் சொன்னாங்க அதை மாற்றினா எல்லாம் 11 பேர் இருக்காங்களா? இருக்கும் நிறைய பேர் இருக்கும் இல்லை ஆப்னட் இங்கு அருமையான ரன் ஓடி இருக்கான் அவ்வளோதான். நான் வேணாம் சொல்லிடலாம் திருப்பி பார்க்குறேன் அவன் ஓடிடுவான் இல்லை அதான் எங்களை மாதிரி இல்லை கிஷோர் அடிப்பாரு ஏதோ நீ நான் நோட் பண்ணதுனால விட்டாரு 1 2 3 இது 50
9 முறை அது ட்ரேட்மார்க் மேட்ச் எல்லாம் மறக்க முடியாது. நிக்க இதெல்லாம் வந்து நீ குனிஞ்சு ஆடுறதுக்குலாம் பாட்டம்ல படும். நிக்கே காஸ்ட்லி அவுட் ஆகும். பியூட்டி பியூட்டி வேற நமக்கு காலையில இருந்து வெறுப்பேச்சு. அவன் வந்துட்டு ஓடி இருக்கலாம். நிக்கல வந்து நின்ட்டான். கிஷோர் வந்துட்டு திரும்பி போனான். சிங்கிள் தான் ஓடிறாங்க. பெரிய தர்பீஸ் தான் ஓடிறாங்க. பாத்தீங்களா? இங்கே நீ பார்க்கல. வெல் லெஃப்ட் ஆல் வைட். இல்ல ஆடி டேய் அடுத்த பால் ஆடி விடு. எனக்கே வைட் பண்ணு. அருண் அது முன்ன பால் அடிச்சாங்க. ஆனா அந்த டீப் வேணான்ட்டார் அவர். ஆக்சுவலி அந்த டீப் வந்து கேட்ச். பிளேட் அது போலர் அப்படி ஆடுங்க, நல்லா இருக்கு. இதே விக்கெட்டும் பாலும் நல்லா இல்லை. அதனால தான் நான் இது இதே பால் நல்லா இருந்துச்சுன்னா அருண் அப்படியே போட்டு விட்டுருக்கான். இன்னொன்று அவனுக்கு பால் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. யார் அவங்கள லாஸ்ட் ஆடுறாங்க. நல்ல ஆக்டர் பால் ஆக்சுவலி. கிஷோருக்கு ஸ்பீடில் கொஞ்சம் டேஞ்சர் தான். அதனால் டேஞ்சர் கடந்து நாட் சைடு போயிட்டான். ஓகே அவ்வளோதான். நம்ம இங்கே நின்று ஆட்டினதுக்கா இங்கே கீழே அப்படியே ஆடினதுக்கு ஒரு யார் முன்னாடி வந்து நிற்க ஒரு பால் ஆடி நம்ம செட்டணும் பார்த்தீங்களா? இந்த பால் அவன் அப்படியே அங்கே திருப்பி இருக்கு. அவர் வந்து அக்ரெசிவ் குளிட்டி மாதிரி ஆடணும் முடிவு சொல்லி ஆடிட்டு 3:30 3:7 3:30 அபிஷேக் சர்மாவை மாற ட்ரை பண்ணுறாங்க. போட்டான் வைடு ஆஸ்திரேலியா போனால் தூக்குவான். கிட்ட கொடுத்துருந்தேன் அஸ்வின் மாதிரியா பார்க்கலாமா? ராயத்தை எடுத்து போஸ் போட்டானா? ஃபர்ஸ்ட் ஓவர் தான் பண்ணிட்டாங்க. போட்டான். கிஷோருக்கு மைண்ட் செட்டுக்கு போய் கை கொடுத்து ஒரு நாள் வருவான். அங்கேருந்து உட்காந்து முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் அளவு உட்காந்து அசோக் இடம் மாதிரி போச்சு. என்னண்ணா ஆச்சு? பாசிட்டிவிட்டியா இருந்தா அடுத்த மேட்ச் பார்த்துலாம். என்ன பிளாக் பண்ணி எம்எஸ் அண்ணா உண்மையை சொல்றாதீங்க. அவருக்கு ஒன்று இவருக்கு ஒன்று. அவன் ஃபாஸ்ட் அவனுக்கு அடிக்கணும். எல்லா பாலும் வச்சு வீட்டுக்கு இதுதான் நீ ஆர்டர் இருக்கும். இல்லை ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மேட்ச் விட்டுரு போச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் விட்டு இந்த மேட்ச் அங்கே சென்டர் இருக்க மாட்டான். ஃபீல்டர் இருக்கான்னு தெரிஞ்சு யாரு என்ன கிஷோரால தான் அவுட்டு. போன பால் ரெண்டே ஓடி இருக்க மாட்டாங்க. தேவையில்லாம நான் வறுப்படுத்தி 2 ஓட வச்சு விட்டான் பைத்தியக்காரன். இது கதை தூக்கின்னு போறாரு. கதை தூக்கின்னு வராம யாரு? கிஷோரு நீ வந்துடுறா பசாவா. 2 பேரும் ஒரே போஸ்ட்ல தான் இருக்கீங்க. கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க நீங்க. யாரு? ஆமா அசோக். அவுட்டாடா. அங்கேயே ட்ரை பண்ணிருக்கேன். ஆட வெளில ஆடக்கூடாது பார்த்து வெளில வந்து பால் கரெக்டா அவன் ஆடு ஆனா நல்லா பட்டு இருந்துச்சுடா. எனக்கு இந்த நேரம் வாங்கல என்னமோ
எங்கே 6 அடிப்பான் சொல்லு. முதல் பந்து செஞ்சுக்கே சொல்கிறாங்க. ஆய்ச்சல் பந்து ஸ்டிக்கோட பிடிச்சிக்கிறா. ஒரு மாதிரி பரவாயில்ல போகாது. உங்கள் பேட்டங்க பால் வந்துட்டே இருக்குது. அங்கே வீடியோ வச்சுடா. இதெல்லாம் எங்கள் டீம் தான். ஓலா ஓலா நோ. நல்ல பேஸ் போலிங் போட்டா போட்டா நல்லா இருக்கு நல்லா இருக்கு. தலைவன் கிஷோர் தொட்டதெல்லாம் பொண்ணாகிறது என்று 42 ஹையஸ்ட் ஸ்கோர். அதை உடைக்கல இன்னும் அவருக்கு 38 ரன். எங்க என்ன ஒரு போர்ட்ஸ் என்னத்துதான் பண்றது. 38 ரன். 14 கால்லாம் டவுட் ஆகும். அப்படியே பேட்டில் அப்படியே திருப்புறாரு பிடிச்ச மாதிரி. தலைவர் வேற பவுண்டரி அடிச்சிருக்கா. வீடியோ ஸ்பீட்ல வேற போட்டு பாப்பா. ப்ரொஜெக்டர்ல வேற 5 நிமிஷம் தான். வீடியோ பார்த்தானா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவனாச்சு வந்தாச்சு 5 நிமிஷம் செகண்ட் ஹாஃப் 5 நிமிஷம். அது கேட்ச் விட்டு அது பாரு வச்சு. வாட்டரா சமைக்காம வந்து போறாங்க. direct of swing and put salt water from palace. அந்த கேப் கொடுத்தேன். பார்த்து ஓடுங்க. சரி பண்ணிட்டேன். அப்படியே கூட்டம் அவனையும் கூட்டம். அப்படியே ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மகேஷ் தான் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். வேலை லெஃப்ட் ஹேண்ட் பண்ணுறான். நான் திரும்பி பால் வந்துச்சு பாருங்க. டேய் உட்கார்ந்து தர டேய். ஆயிரத்துல போட்டா உட்கார்ந்தானே இருக்கும். இதுதான் வலிக்கும். அப்படிதான் வலிக்கும். எனக்கு தெரியுமே. நான் வாங்கியிருக்கேனே. எனக்கு You are going alone. தண்ணி கொண்டு தண்ணி ஃபில் பண்ணி கொடுங்க. ஏய் கரிகிறா. அவனா அவன் முன்னாடி எப்படி அடிக்க மாட்டான். படிக்க அவன் பையனை அடுத்தவர் குத்துக்கலாம். சும்மாவா சொல்லணும். சொல்லணும். உனக்கு வேணாண்டா. உனக்கு நான் உயிரே கொடுத்தேன். மயிரும் நான் லைன் உயிர் தரக்கூடாதுன்னு சொன்னாச்சு. அவர் தானே சொன்னாங்க. ஃபோன் கூட துறையிட்டு இருக்கணும். நான் போகும்போது அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். அவர் பேக்கில் கிஷோர் பேக்கில் ஒரு மேட்ச் மதியானம் ஒரு மேட்ச் நம்ம லைஃப்டா. அதான் காலையில் வைத்து ஆஃப்டர்நூன் கலரு நைட்டு வித்தவுட்டாக இருக்கேன். ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பட் இது இருக்கு. நீ பேடோட பார்க்க நல்லா இருக்குண்ணா. அந்த வயிற்று பேடில்
மிஸ்டர் ரமஸ்வி கிஷோர் நிக்கிறான் சரிதா நீ நிறைய பேர் சொல்லடா நான் ரிட்டர்ன் தெரியலன்றாரு அருண் தெரியுமா அருண் கேட்டா தங்கிச்சல தங்கிச்சு பார்த்துட்டு அவன் முன்னாடி நம்ம ஆப்போசிட் விளையாட்டு நம்ம தனியாக அவங்க வந்து ஏசி அவங்க நீ எங்கே நக்கிக்கிட்டு இருந்த அவங்களாம் ஸ்கூலில் லொக்கேஷன் நாங்கள் தான் அஞ்சாவது டீம் நான் மகேஷ் தங்கிட்டு நியூ பால் போடுவோம் அங்கேயும் இருப்போம்னா அதே தான் எல்லாரும் அவனோன்னா அங்கே இருப்பான் இங்கே டீம் 3 டீம்லாம் ஆடுவோம்ல 4 டீம் 4 மேக்ஸிமம் 4 ஆடிடுவோமா 58 50 எடுத்து வரேன் நம்ம தான் பண்ண மாட்டோம் அது தேவையில்லாத நம்ம இருக்கிறவங்க வச்சு அண்ணா நம்ம 2 பேர் தானே ஓப்பனிங் அதான் பட் நீங்கள் ரிட்டையர் ஆயிடுச்சு நான் அவர் ஸ்பின் போலற மாதிரி திரும்ப வந்துட்டா அவர் ஸ்பின்னு சொல்லிட்டு அவர் போய் அடிமேனா மாத்திட்டாங்க அது ஸ்பின் தானே மீடியம் போடுவாரு 2 ஸ்டெப் போடுறாரு பவர் பிளேல போடுறதுனா மீடியம் போடுவாரு பவர் பிளே முடிஞ்சிட்டு போடுவாரு நல்லா இருக்கு கோஆர்டினேஷன் முடியாது தண்ணி போனீங்களே கோஆர்டினேஷன் பார்த்து வந்துட்டீங்களா அவர் கேப்டன் பிரவீன் இருக்காங்களே எல்லாம் சொல்றாங்க ஐயோ இது கமெண்ட் கிஷோரா பிரவீனோ கீரியம் மாமும் பேட்டிங்காக நான்சிக்கு நின்றுட்டு இருக்கு இது துருவங்கள்ல ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சது ஓடு ரன்ஸ் வந்துச்சு பாரு ஏய் ஆவரேஜ் ஸ்கோர் 265 ஆண்டா ஆவரேஜ் ஸ்கோரா 265 வரும்னு அதான் அசால்ட்டா அடிப்பான் ஆவரேஜா 265 அடிக்கணுமா 190 ல அடிச்சீங்கன்னா சரி ரெண்டு கிஷோர் பிரவீன் யாரு கீரி யாரு பாம்பு அப்படியே பேசுவோம் 10 வரல சொல்றா அஸ்வின் கீரி புள்ளையா கிஷோர் பாம்பா ஓகே ஓகேப்பா கிஷோர் பாம்பு பிரவீன் கீரி ஒரு டே வீட்டுக்கு வா அங்க வந்து தங்க அதுக்கப்புறம் கீரி பேட்டிங் நிக்குது பாம்பு நான் சைக்கிள் நிக்குது சொல்லுவா மச்சான் கிஷோர் தோல்றா அப்படி எல்லாம் பண்ண மாட்டான் ஏய் ஆமாடா கீரிக்கு அடுத்து வந்து இந்த சரணுக்கு ஒரு தல ரிலேஸ் ஏந்திரா நல்ல காத்து இல்ல இது பாம்பு தோல் தானே ஆமா பாம்பு சார் இல்ல இந்த சரவுக்கே வரும் பனையோட சரவுக்கே வரும் வைட் ஃபோர் கீரிய பாம்பு போதிக்குச்சு ஃபுல்லா பேசணும் ஃபுல்லா பின்னாடி மலையாளத்துல என்னடா அதேதான் பாம்பு வரைக்கும் நான் வந்து மலையாளத்துல ஒரு வித கூட மலையாளத்துல வித் வேணும் பாம்பு வித்தவுட் வேணும் என்ன தாரப்பம்பா சீக்கிரமா போயிடும் பேசினா பண்ணாரு இஸ் a nice singer ஒரு பாட்டு பாடுறோம் யூ வில் ஆர் ஐ வில் கீரிக்கு அடுத்த பந்து அடிக்க முயன்று கீப்பரிடம் தஞ்சம் வந்தது அது போயிடுச்சுங்க மத்த அதை தவிர்த்து மத்த எல்லாமே வந்துடுச்சு அதனால அது பெரிய என்னடா 50 ஓவர் ஃபீல்டிங் மட்டும் நிக்கிறா எப்படா சிரிக்கிறா வரசாச்சிலடா உனக்கு டேய் வாடா உள்ள வாடா கீரிக்கு கால் ஸ்லிப் ஆயிடுச்சு பாம்பே போய் பேச அவங்கிட்ட பாம்பு படம் எடுக்க போகுது என்ன பண்ண போகுது பாம்பு கொத்திட்டு வருது லைட்டா பாம்பு கொத்திட்டு வருது ரெண்டு பேரும் பேசிக்காம இருந்தீங்க 9 ரன் வந்துருச்சு கிரவுண்ட்ல அடிச்சாங்கடா கல்பட் அதுல தான் யாரா 50 அடிச்சாங்க நீ ரெண்டு பேரும் ஹெல்மெட் கழட்டிட்டு அகைன் நீ ரிப்போர்ட் பண்ணி
இவன் எப்பவுமே தெரியும்ல பிரவீன் வந்துருச்சு, எதுக்கு ஒருத்தர் சொல்லுங்க பேட்ல பண்ணி அவன் கிரிக்கெட் பண்றான் ஃபர்ஸ்ட் ஸ்லோப் வச்சு அவன் அந்த கிரிக்கெட் கூட பார்க்காம சும்மா நீ சொல்கிறேன் சொல்கிறேன் யார் சொன்னா என்ன உனக்கு நிற்க அவன் ஆங்கிளுக்கு கரெக்டாக பார்த்து சொல்கிறாங்க நீ அப்போ நின்று வேண்டியதானே அவன் வந்துட்டு அப்படியே கிரவுண்ட் காம்பிகோல் எக்ஸ்ட்ராக்டா இங்கேட்டு ஏதோ ஒன்று அச்சி பரவாயில்ல பரவாயில்ல அடுத்த சக்தி இருக்குது கொஞ்சம் தலப்பா கட்டியா அவுட் ஆன போகிறது சக்தி இருக்காது இவரா தரணியா பயங்கரமான ஆளாச்சுன்னா தரணிக்கு பேர் வச்சுருவான் அவர் அடிமையில வச்சுருவான் 10 பேருக்கு அடிமையில உனக்கு இன்னைக்கு என்ன டைவர்ஸ் தரணி உங்களுக்கு பெட் அனிமல் பிடிக்குமா ஒயிட் அனிமல் பிடிக்குமா ஏய் சங்கி பக்கத்து ஊர்ல இருக்கானாண்டா ஏய் சந்தோஷம் வேணாம் வேணாம் வீர என்ன பிடிக்கும் அதுதான் பாம்பு பண்ணுது ஏய் சங்கி ஒருத்தர் அடிச்சாங்க எப்படி விளையாடாம இருக்கு இதெல்லாம் விளையாடாம இருக்கு அதுக்கு டைம் இல்லை வீட்டுல குத்துறா குத்து மகேஷ்லாம் அடங்கிட்டு இருக்கல பாத்தியா மகேஷ் அவனுக்கு மகேஷ் ஆடுது ரொம்ப லாங் டிரைவ் என்ன அடிக்கணும் தெரியல ரோட்டில் தடத்தாங்க 2 நாள் ஓட்டினாலே முடிஞ்சு போயிடும் சரி நமக்கு அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வரலாம் உங்களுக்கு என்ன பேர் தை முட்டை வை ஹாஸ்பிட்டல் ஒரு தடவை அவனுக்கு சுகர் புரிக்க வரல வச்சு 2 வருஷம் திருவிழா மெய்டனாலும் பிரச்சனை இல்ல ஆமா ஆயிரம் பிரச்சனை இல்லை லாஸ்ட் ஃபோட்டோ கொடுத்துருங்க போடா அவ்வளவுதான் ஷாட்ரா போய் விக்கல லோடா நல்ல ஷாட் போய் பாம்பு எடுத்த அடி தடுக்க முடியாமல் திணறுகிறார்கள் நியூ டைஸ் எல்லாம் எஸ்எம் சுகர் இன் டீ டைஸ் சரி வேற இல்லையா டீ குடிக்கும் சுகர் பண்ணலாம் யாரன்னு கேட்டேன் டெய்லி ஒரு 5 டீ 56 எவ்வளோ 5 டீ 56 ஒரு டீ 6.4 அப்ப எவ்வளவு ஆச்சு ஸ்கோர் எல்லாம் இருக்குல்ல அதனால சுகர் கட் பண்ணியா 39 மாதிரி டவுட்டா அவுட்டா திரும்ப முடியாது அப்படியே பாக்குறது அவன் ஆக்டர் எப்பா பேர் சொல்லிட்டு பாப்பா மாட்டு ரவி ஆடுகிறார் மாடு வச்சுக்கலாமா அடுத்ததாக மாடு இறங்குது என்னது ஓல்டு மேனேஜர் போறது ரொம்ப கான்ஃபிடண்டா கொடுத்தான் எனக்கு இன்னும் பட்டா போய் தெரியல எனக்கும் தெரியல அந்த மாதிரி இது பண்ணிட்டு பாத்தியா அப்படி உங்க பாடி அப்படி பேட்லாம் போட்டு இப்படி கூட நீங்க ஒரு டவுட் பாடிலாம் உன் பாடி லாங்குவேஜ் மாடுடா, டேய். பார்த்துட்டு ஏதோ குத்துற போறாங்களோ மாடு அப்படி பேர் நீ வச்சிருக்கோம். அப்படிதானே பண்ண அதனால பெருமையா பசுமாடு பசுமாடு அக்ரஸாக எருமை மாடு அப்போ கன்சிடர் ஆகுது எனக்கு என்ன முதல்ல ஆடு ஆடு ஆடுதான் பேரு அவுட் ஆயிட்டு வரும்போது இல்ல இல்ல எங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் நாங்க பேர் வைக்க மாட்டோம் அவங்களே வச்சுக்கலாம் நல்ல பேரா இல்ல காலன் வெச்சுப்போம் ஸ்கோர்னா சரி அடுத்ததா சின்ன பேர் மாடு. என்னோட படு சின்ன
நைஸ் காட்டியா ஏரியா கிரவுண்ட் பெரிய இன்னிங்ஸ் ஆகிடுச்சு கார்டு அங்கதான் குதிரைக்கெல்லாம் சூடு பண்ணி வயிற்று கேட்டு சொல்றதா டைம் எப்ப குதிரைங்க கேட்டு சொல்றா தெரியாது நல்லா இருக்கு எல்லோ ஃபீவர் வந்தா சரியாகும் கிளப்ல ஏதாவது எழுதி டீ ஷர்ட் யாருது மச்சான் அசோக் நான் இது வரைக்கும் வாங்குனதே கிடையாதுடா தலையில கூட வாங்கியிருக்கேன்டா பாத்துக்கோ ஸ்கோர் எவ்வளவு வச்சிருக்கீங்க அது இருந்தாங்க அப்புறம் வால்வாஸ் டக்குடா 18 ரன் சந்தோஷமா கொடுப்பான் கார்டு வரண்டு போயிட்டான் போன மேட்ச் ஆமா கார்டு பேர் வச்சு கார்டு எத்தனை பேர் பாம்பு எதுக்கு ஆமாப்பா உங்க லெவலுக்கு அடைய முடியாதுப்பா 17 பாம்பு இருக்கு நீங்க பாம்பு தெரியுமா சாலியா 50 அடிப்பார்ப்பா நாங்க அப்படியே பாம்பு இவர் மாடு 4 அடிச்சா எருமை மாடு ரைட் ஆர் மேன் ஆமா பவுண்டரில தான் நாளையில இருந்து கொடுத்தா கொஞ்சம் பச்சையா தெரியுதுடா சிவப்பா தெரியுதுடா அவனுக்கு வேற எங்கெல்லாம் அடிக்க ட்ரை பண்ணி மச்சான் ஆடு பரவாயில்ல பட்டடா அடுத்ததாக ஆடு இருக்கு சாரி காலை உனக்கும் பிரவீனுக்கும் கமெண்ட்ரி பண்ணானுங்க நீ பாம்பா அவன் கீரி பிள்ளையா அடுத்து அவன் சக்தி அது கட்டிக்கோ நல்லா தாடி பாடுறா அஸ்விட தாடி பாடுறா சக்தி இந்த கோட் சொன்னதுக்கு ஏன்டா இப்படி பண்றீங்க நான் இதில் தான் வச்சேன் நான் டைக்ஸ் தான் வச்சேன் அதான் போன மாதிரி அவுட் வரேன் கால அமைதியா இருக்குன்னு பாக்காதீங்க நீ ஏதாவது ரன் அடிச்சுன்னா அப்படியே செதற விடுவோம் சக்தி ஒரு நீங்க பேச பண்ணும்போது ஈஸ்வர போய் உண்டை கட்டி வாங்கிட்டு இருக்காங்க அவன் என்ன கணக்கு கொடுக்க போறான்னு தெரியல அனல் படக்கிற கமெண்ட் தரங்க கவலைப்படாதீங்க நீ ஒரு உண்டை கட்டி வாங்கிட்டு வந்தியா எனக்கு என்ன தெரியாது இல்ல அதான் நானு சொல்றேன் பாம்பு வயித்துல வாங்குனேன் நானு நல்ல பழமா போட்டாங்க பாம்பு தோல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இப்போ தோல் இருக்கு ஜம்ப் பண்ணிட்டு காலை முட்டை பாத்துச்சு ஏய் ஓப்பனிங் போட்டு காளையும் பசுவும் காலை சகமுனாதான் காளையும் பசு பேட்டிங் பண்ணிட்டு இருக்கு பேட்லயே பேட்டிங் பண்ணுதுடா மனுஷங்க பண்ணா பேட்டிங் டா மாடுங்க பண்ணா பேட்டிங் டா பசுவா அந்த கிளப் லோகோ எக்ஸ்பீரியன்ஸ் பசுதான் ஏரியா பசங்க பீ போட்டுருவாங்க நீ வீட்டு போய் பாருடா ரெண்டு காலம் அப்படி ஹெல்ப்பா நீ பேட்டிங் ஆடுவோம் பேட் வச்சு ஆடணும் நீ ஒத்த சூத்துல வாங்கினே தெரியல போன மேட்ச் இவனும் அதே இடத்துல இங்க வாங்கலாம் நினைக்கிறேன் மேல வாங்கினா அது நல்ல பிளேஸ் அதனால வாங்குறாங்க நீங்க ஏன் வாங்குறீங்க அவன் பேட்ஸ்மேன்
பண்றான். நான் இது ஆடுறதே பெருசு எனக்கு. நான் கேட்டேன் சரி. ராணி வேணுமாண்ணா அதுக்கெல்லாம் முகராசி வேணுங்களா? எல்லாம் வெறுப்பேற்ற விட்டு கடைசி கமெண்ட் தான் பிரசாந்த் சொன்னான். மூணு மாதிரி பேச சும்மா இருந்தா கம்பெனி. ஆமா அவன் தான் வரல. ஃப்ரண்ட்ல போட்டு ஆடுங்க. கான்ஃபிடென்ட்டா ஆட சொல்லுங்க. டிரைவ் பண்ணா கான்ஃபிடென்ட்டா ஆடல பாருங்க. போனாலே கான்ஃபிடென்ட் கிடையாது. நான் ஃப்ரண்ட் போட்டு வந்தா ஆடல கான்ஃபிடென்ட்டா ஆடுங்க. அதே இவன் நேற்று போன வாரம் ஃபுல்லாக மண்டையை கழுவிட்டான். நீங்கள் ஒன்றும் அடிக்கலாம் தேவையில்லை. நீங்கள் விக்னேஷன் தான் உங்களுக்கு ஒரு இது இருக்கு. நீங்கள் என்ன ரொட்டேட் பண்ணி தான் ஆடணும். அடிக்கலாம் நீங்கள் தேவையில்லை. அதெல்லாம் நான் அடிக்கிறவங்க அடிச்சிடும். விக்னேஷ் சிக்ஸ்லாம் அடிக்க தேவையில்லை. அவன் எல்லாரும் ஒரு ரொம்ப கலாய்கிறான்டா அவன். அடிக்கிறவங்க தான் அடிங்க. நீங்க அடிக்கிறீங்க. அடிக்கிறவங்க தானே அடிக்கணும். நீங்க நானும் அடிப்பேன்டா அப்படின்றான். தள்ளி காட்டுங்க. உங்கள் ரோல் அதுதானே. இது சொல்லி அசோக் சார் கேளுங்க. டீம் மேனேஜர் அசோக். வச்சு பேட்டிங் கூட ஒரு நிமிஷம் அப்படியே டோ காப்பி. நீ என்னடா பண்றீங்க? அவங்க ரெண்டு பேரும் இது பண்றாங்கன்னு என்னது அதெல்லாம் இல்லை ஒயிட் பாய் யார் ஆடணும் அந்த பேட்டில்? பட்டுதானே ரவீன் ஆடணும் அந்த பேட்டில். ஒரு ஷாட் இல்லை அங்கே ஒரு ஷாட் ஆடினா பிடிச்சிட்டாங்க. கிளப்பு கரெக்டாக பட்டிருக்கு. எடுத்து வச்சிருக்காங்க. இனி கொஞ்சம் மேலே பட்டிருந்தா ரிப்ஸு. அது அங்கே அடிச்சிருந்ததுன்னா இங்கெல்லாம் சாப்பா வாங்கினதுக்கு இங்க வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி வாங்கினா அந்த ஷாட்? எப்படி வாங்கினேன்? என்ன ஷாட் ஆடு போய் வாங்கினாரு? கிராஸா? அதுக்கப்புறம் அடுத்த பால் பைண்ட் ஆடியா? ஆமாம். அதுக்கப்புறம் அந்த தண்ணி குடிச்சு உடைக்கிறதுக்காக ஒரு பால் ஏறினாரு. அப்பயும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வெயில் ஆகும் ஏறினாரு. அந்த பால் போரஸ்ட். அடிக்கணும்னு அடிச்சதை மட்டும் சொல்ல மாட்டீங்க. அதான் போரஸ்டான்னு சொன்னீங்க. வெயிடு ஆகக்கூடாதுன்னு ஏறினாரு. பாசிட்டிவா சொன்னாலும் இதுதான் சொல்றேன். வெளில அடிச்சிருக்காரு அவரு. அதை அடிச்சிருக்கலாம். இதெல்லாம் வந்து சும்மா அது கான்ஃபிடன்ட் இல்லாம அது பார்த்துட்டு வந்து எப்படி உட்காந்து பார்த்துக்கிறாங்க. அதெல்லாம் அவுட் ஆகதான் செய்யும். நம்மளுக்கு ஒரு பால் எழுதி தான் கொடுத்துருப்பாங்க. காலி அவர்தான் அவ்வளவு வேகமா ஓடுனாரு. அவரை போய் மாடு ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. மாடு காலையும் சேர்ந்துச்சுங்க. அவங்க ஒரு மேட்ச் போடு. இவனை ஓப்பனிங் இறங்கு மறுபடியும் அஸ்வின் ஃபைனல்ஸ்ல நல்ல ஒரு ஓப்பனிங். அஸ்வின் சொருன்னு பால் இதெல்லாம் என்ன போடுறானுங்க இவனுக்கு. என்ன ஸ்விங்கு கண்டே தெரிய மாட்டேங்குது. இவரா அஸ்வினா? இவரு இந்த சைடு டம்முட்டு பண்ணிக்கிறாரு. இருக்கு என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஆனது இல்லைண்ணே. இனிமேல் இந்த மாதிரி ஃபைனல்ஸ்ல எல்லாம் ஓப்பனிங் இருக்காது அப்படின்னா ஃபைனல்ஸ் தவிர ஃபைனல்ஸ்ல ஓப்பனிங் இருக்காது. கிடைக்கிற பால போர் அடிச்சிருவாரு. நேரா வந்தா கூட போதும். யாரையும் கூட்டில வச்சிருக்காரு. இல்ல வெளியூர் ஆள வச்சிருக்காரு. ஓ நீதான் வெளியூர் ஆட்டக்காரர் போய் போட்டாங்களா? அஸ்வின் கொஞ்சம் தண்ணி சரி பரவாயில்ல. இருந்தாலும் அது ஆடணும் இல்லை. நம்ம தண்ணி பேசினாவும் பரவாயில்ல.
மாதர் வீட்டுக்கு குரூப் ரெஸ்ட்டுக்கு நான் சொல்றாங்களே தலைவன் நெஞ்சில வெண்டடி கல்யாணம் அடிச்சிட்டாங்க எப்போ ஐயம்மா நாட்டு அடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு எதுக்கு யாரு பையனுக்கா இவனே அடிக்கிறாங்க தங்கச்சி கல்யாணு ஆடுறான் பவுன் செட்டி ஆடுவான் ஒரு டீச்சரை கரெக்ட் பண்ண தெரியுமா ஐ ஆம் டீச்சர் மச்சான் ஐ ஆம் சிங்கிள் எங்கன்னு சொன்னா கூட சிங்கிள் இல்லை அது காம்பினேஷன் வீட்டுல இருந்து வெளில வந்தா சிங்கிள் சிங்கிள் இல்லைன்னா டெட்டு இது ரெக்கார்ட் ஆயிடுச்சுல இது பேசுறது ரெக்கார்ட் ஆயிடுச்சு மச்சான் இது மட்டும் கட் பண்ணி அனுப்புங்கடா ப்ளீஸ்டா எனக்கு கான்டாக்ட் இருக்குடா நான் அனுப்புறேன் சூப்பரா இவரு வீட்டு விட்டு வெளில வந்தா சிங்கிள் ஆயிரு வீட்டுக்குள்ள போகும்போது மிங்கிள் ஆயிப்பாரா பாத்துக்கோங்க இத பாக்குற கிஷோர் வைஃப் எங்கடா இது கிஷோர் என்ன சொல்றாருன்னா இல்ல பாப்பாங்கடா ஸ்பீக்கர் போட்டு தான் பண்ணுவான். இல்ல நான் இந்த மேட்சை நான் காட்டவே மாட்டேன் நான் வீட்ல போட்டு காட்டுவேன் நான் இங்க அனுப்புறேன் எனக்கு உங்க வைஃப் மூலமா அவங்க வைஃப் நான் உங்களுக்கு அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் ஐயோ அம்ச்சிட்டு தெரியாம அம்ச்சிட்டேன் அப்படின்னு ஏய் ஜசிமா அந்த வீடியோ எங்கடா அப்புறம் ப்ளூ டிக் வரும்ல ப்ளூ டிக் வந்தோனே டெலீட் பண்ணிடுறேன் மச்சான் ஓவர் ஸ்கோர்டா ஓவர் ஸ்கோர்னா ஓ மிலிட்டரி போய் ஆயோ இட்ஸ் a G உனக்கு என்ன வேணும்னு சொல்லு சில்லறை எத்தனை வரோம் உள்ள போ வாயில போட சொல்றேன் போ பாய் ஓவர் இருக்கு நில்லுங்க. ஏய் பிடிஎம் எங்கடா பையா அது இல்ல அந்த பிடிஎம் இல்ல பையனா போச்சு ஏய் 10 வரை அது எடுத்துக்கோ அது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அது வெயிட்டா இருக்கும் நம்மளது தானே இது அங்க அடிபட்டு இருக்கு திரும்பி பாக்குறேன் எவனா தண்ணி எடுத்துட்டு வருவானுங்க அப்படின்னு அப்படியே தண்ணி உளுந்து பண்ணா அதை தானே தேடிட்டு இருக்கேன் இந்த பேட்ல ஆடுறா நிக்கி பேட் தான் பயங்கரமா இருக்கும் நிக்கி அது வச்சு ஏமாட பெத்தமோ எஸ்எஸ் பிளாக் கலர் எஸ்எஸ் வெயிட்லெஸ்ஸா இருக்கு அங்க அதுக்கு நான் எஸ்எஸ் நிக்கி பேட் அது வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும் இது வேற லெவல்ல இருக்கு அவன் ஹைட் இல்ல ஆடி பாருங்க பத்தலாம் மாட்டலாம் ஏதோ ஆச்சுடா ஏதோ ஆச்சு அது பேட்ச் தான் பிரச்சனை கிடையாது. டாக் ஓகே உள்ள இதுதான் இன்ஜெக்ஷன் ஏதாவது வச்சு ஏதாவது நினைக்கிறேன் மச்சான் இவன் மச்சான் அவன்கிட்ட பேசாது சீரியஸா அவன் என்ன சொல்லுவா கயத்துக்குள்ள எலும்பு போயிடுச்சு இங்க போய் மாட்டிக்கிச்சு இங்க தொட்டு போறா இங்க இருக்கிற மாட்டிச்சுன்றான் எங்க கிட்ட என்ன சொல்றான் சோக் ஆகுதுடா ஏய் அது என்னால மூச்சு விட முடியலடா மாட்டி எப்பறா மாட்டி எப்படி டச் பண்ணி பாரு நீங்களாவது எத்தனை பேர் இருக்கீங்க போனாலும் ஏனாலும் யோசிச்சு பாரு இவனை நான் சிரிக்க வச்சுட்டே போறேன் அவன் சாட்சி வீட்டுல பண்றான் சே படம் பாத்தியா அப்படிங்கிறான் ஏய் ஒண்ணும் இல்லடா பயப்பட போறேன் என்னடா சிரிக்க வச்சுட்டு அவனை கொஞ்சம் டைவர்ட் பண்ணலாம்னு சொல்றான் அவன் அப்படிங்கிறான் அப்புறம் சாட் ஜிபிடி ஓபன் பண்றான் போட்டு ஆடுங்க தல கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கு எங்க இருக்கு நான் ரெண்டு எடுத்துக்கணும் நான் போடணும் 4 பால் போடணும் நான் அவருக்கு கிஷோர்ண்ணா இது எடுத்து வரா பேட்டிங் ஆட உனக்கு என்ன பிரச்சனை யாரா தெய்வம் மச்சான் கேசவன் பேட்டிங் கொடுத்தாரா எலும்பியா எலும்பு சின்ன பீஸா முழுங்குவாங்க
வேற லெவல் மிலிட்டரி வேற லெவல் அண்ணா அண்ணா சத்தியமா ஆடு ஆடு பிளேயர் சக்தி வெரி சபரிடா. அதான் எங்கேயோ சுத்தி முடிச்சிட்டாரு அவரு வீட்டுலாம் போயிட்டாரு அதுக்கப்புறம் பால் நீ கூட பேட் கட்டடா முரளி. அவர் எல்லாத்தையும் சொல்லுவாரு. கேட்கறா அவங்க எடுத்து போட்டு அவன் எடுத்து போட்டு லோலி சக்தி 4 போயிச்சு நில்லு போயிடுச்சு பண்ணல. நான் இதுதான் கொடுத்தேன், கேசவன் கொடுத்துருக்காரு. கோலி நல்லா போட்டாரு. அதான் சொல்றேன் அவன் என்ன சொல்ல எல்லாம் போட்டாரா அசோக் மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு பார்க்குற கூட ஃபஸ்ட் மாதிரி இல்லை, நல்லாவே போட்டாரு. ஃபஸ்ட்டு பார்த்துட்டு செம்ம பவுலர் நினச்சேன்டா நெக்ஸ்டில். இப்போ அசோக்கை பார்த்தோம். போன மேட்ச் ஏதோ ஃபஸ்ட்டு ஓவர் ஒன்று போட்டேன், மாட்டு விட்டு வெளில. அது நான் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கம்மியான இது. ஒரு மேட்ச் இல்லைடா ஸ்கொயர் லெக்ல 6 மணிக்கு ஸ்கொயர் லெக் இல்ல பாயிண்ட் ஃபீல்டர் பாயிண்ட்ல இருக்கறான். போட்டு பாயிண்ட் ஃபீல்டருக்கு போடுறான்டா. நான் போறேன் கேட்டா அப்ப காலையில டியூ வேற அதிகம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டான். செகண்ட் பால் கவர்ஸ்க்கு போட்டான். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வரும்போது கேடா இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. நெக்ஸ்ட் எல்லாம் போட்டா மேட்ச் அப்பதான் விஷ்ணு தானே எனக்கு தெரியும். அடுத்த ஓவரா நானும் பார்த்துட்டே இருக்கா. அதுக்கு அடுத்த ஓவரா கேள்றா நீ கேப் பண்ணது மேட்ச் நானும் போலிங்க கொடுக்கல. அசோக் போலிங்க கொடுக்க மாட்டேங்கிறான். வேஸ்ட் அவன் அப்படி அவளுக்கு கீழே இருக்காரு. தெரியாதுடா. அந்த மேட்ச் வேற நல்லா பால்ல எனக்கு தெரியாது எப்படி போடுவாங்க. அந்த மேட்ச் அடிச்சாங்க 5 போட் 40 சர்க்கிள் ஒரு கேப்டன் மட்டும் ஓவர கரெக்ட். அந்த மட்டும் பார்க்கலாம். அஜித் மட்டும் இருப்பான், இவனை கண்டாலே அடிப்பான். அந்த அரிசி சிவா டீம் தெரியும். அது ரெகுலராக ஆச்சு. அப்போ டச் வரும். என்னடா சைலண்டா இருக்கேன், என்னடா கான்சென்ட்ரேட் பண்றடா அப்படின்னு அவருக்கே தெரியுது. பாடி ரொம்ப லேட்டா மூவ் ஆகுது. மைண்ட்ல ஒன்று கமெண்ட் போகுது, ஆனா பாலை கிட்ட போகும்போது லேட் ஆகிடுது. புறலாம பேச மாட்டாரு. நீ சிக்காமலே போயிடு விரியே. அவன் மூக்கிலே பேசுவான். டாக்டர் கேட்குறீங்க என்ன போச்சு? அடிபட்டுச்சு. எங்கடா அடிபட்டுச்சு? இங்க மண்டையா திருப்பி அங்கே நம்ம திரும்புவோம்ல உள்ள. டிஃபன் ஷாப் ஒன்று இருக்குல்ல, ஒருத்த மெயின் ரோட்ல இருந்து உள்ள திரும்புறோமா கிரவுண்டுக்கு, அங்கேயே லெஃப்ட் இருக்கு. நம்ம இப்படி மறுபடியும் கிரவுண்டுக்கு திரும்புவோம்ல, அந்த லெஃப்ட் ஆப்போசிட்ல அப்படியே இருக்கு பெருசு மல்டி ஸ்பெஷாலிட்டி. தெரியாது, பேர் தெரியாது. மல்டி ஸ்பெஷாலிட்டி இருந்தது, போயிட்டோம். நான் இங்க சொல்றேன், நம்ம ஆமா கண்டிக்கிறீங்களா, நம்ம கிரவுண்டுக்குள்ள போறோம்ல, டிஃபன் கடை இருக்கு. நீ சொல்லி கொடுத்தா அறுபடிக்கு போறதா மிடில் ஆஃப் பிளாங்கட்ட இன்சைட் தி திஸ் கமிங் திஸ் டைம் 30 பிடிஸ் தி திஸ் டைம் திஸ் டைம் சொல்லி கொடுத்தியா? கிரவுண்ட் போமா மல்டி உள்ள போவோம்ல, அங்க டிஃபன் கடை கூட டிஃபன் சொல்லுவாங்க. இதுல மச்சா இங்க நினைச்சு பார்த்தேன், டாக்டர் கிட்ட போய் என்ன பண்ணிருப்பாங்க மச்சான். இவன் விழுந்திருப்பா, விழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பா எல்லாருமே போட எடுத்து சர்ச்சி பிடி ஐ போல் டவுன் இவங்க ரெண்டு பேரும் டாக்டர் கிட்ட போனா டேப்லெட்லாம் தேவையில்ல பண்ணா குடிக்கல. இவன் விழுந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, பின்னாடி கை வச்சு போன் எடுத்து சர்ச்சி பிடி பண்ணி அது கார் ஏறினதுக்கு அப்புறம் பண்ணா. இல்ல விடு அப்படி பண்ணுவா. ஐ ஃபால் டவுன் பேக் சைட், வாட் இஸ் தி ப்ராப்ளம்? சேம் டெக்ஸ்ட் எல்லாம் அதாவது அந்த சாட் ஜிபிடி ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அதே தான் டைப் பண்ணா. அவன் டெய்லி ரொட்டீனே சாட் ஜிபிடி இருக்கு. இங்க இருந்து அங்கடா அது சக்தி வருது.
பால் நல்லா வருது. இங்க இருக்கு பாலை பார்த்து ஆடு ரொம்ப க்ளோஸ் கால். ஏய் இந்த அவுட்டாடா? அவுட் இல்ல. அதுதான் நாங்க சொல்றோம். அவன் என்ன சொல்றான்? ரொம்ப க்ளோஸ் கால்ங்க. க்ளோஸ் கால் எதுக்கு? அந்த அளவுக்குலாம் பார்க்க முடியாது உங்களால அப்படின்றான். அப்ப நீ எப்படி பார்த்த? அதுதான் நீ புரியல. நமக்கு எதுக்கோ நல்லா பேக்ல படுது. ரொம்ப க்ளோஸ் கால்னா கொடுக்க கூடாது. ஏன்னா இப்ப அது ஆஸ்ட்ரிச் கருப்பாயி இவனை கேட்டது கூட இங்க மனசுதான் வலிச்சு. லைஃப்ல நல்ல கவுண்டர் போட்டுறாரா மாறாட்டுறான். செத்து போயிடு. அஸ்வின் பேட போறான். அவன் ஹெல்மெட்டை போடுறேன். யாரு 12 பேர் ரெடி பண்ணி அந்த மாதிரி அனுப்புறீங்களா? ஏய் 12 பேர் தான்டா. பாருடா. தல எத்தனை பேர் 12 பேர் தானே. அப்ப எதனால பேட்டிங் லைவ் ஆட்டம். லாஸ்ட் விக்கெட் அசோகே வந்து என்னாச்சு பால் அவரை தாக்க வருகின்றது. லவ்லி லவ்லி. பேடா ஜெயிச்சலா. அவர் ரொம்ப ஹைட்டு போல இருக்கு. தாடு குட்டியாகுது. அடுத்த வாரம் வருவான். கிட்டு வாங்கணும். எங்கடா வாங்குறது? இப்படி சொன்னாவா? அவன் வருவான். கிட்டுல வருவான். வந்து மின்ட்ல இருந்துன்றீங்களா? மனசே கேட்கலடா. ட்ரெயின் ஏறி வந்துருவான் மச்சான். இங்க ஆனந்து வந்துட்டானா தலைவன் கூட்டு வந்துருவாரு. நோட்டாதுடா. உனக்கு ஏதும் அப்படியாவது கில்ட்ரிதான் எல்லாத்தையும் அதான் சிங்கிள் பேர் போட்டு ஒரு கிலோ வண்டி எல்லாத்துக்கும் தப்பிக்கிறது இல்லை. நாங்கள் வரல. ஏன்டா அந்த வேர்ட்ஸை மட்டும் மியூட் பண்ணி யாரை போ அடுத்து பண்ண போகிறோம் பார்த்துக்க. ஏன் பயமா? வீடு நல்லா ஹார்மோனியில போயிட்டு இருக்கடா. அதை போட்டு கலைக்க கூடாது. அப்படியே நல்லா போதும் தெரியல. அப்புறம் எதுக்கு அப்படி பேசுதானடா செய்யறோம். வேற என்னடா பண்றோம்? ஹார்மோனி நீங்க எல்லாமே பண்றீங்களா? அன்னைக்கு அந்த இதுல சென்சிபிள் அப்ப இல்லையே. அன்னைக்கு லவ்லி 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 பண்ணீங்களா? பொண்ணை பார்த்து ஹாய் பைன்ட்டு நம்பர் வாங்கினாலும் போனீங்களா? ஏய் ஓத்ரோ இது எத்தனை நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்? கிஷோர் நீ பண்ணதான் அவன் சொல்றான். கிஷோர் இதோட வினாடிகள் 53 நிமிடங்கள் 10 11 வினாடிகள் ஆன் பண்ணிடுவேன். அப்படி இருக்காத கேட்டுட்டு கமெண்ட் செஞ்சுட்டே பண்ணிட்டு இருக்கேன். இவன் தானே அப்படிதான். நான் வாக்கிங் போகும்போது போட்டேன். வாக்கிங் போறானா பதிவு பண்றாங்க. அதெல்லாம் எதுக்கு பண்ணீங்க? புரியல. வாங்குறது தானே வேலை. அதனால 10 நிமிஷம் ஒரு வாட்டி கியூஸை ரெப்ரஸ் பண்ணி எல்லாம் கவுண்ட் இல்லை அப்படின்னு அச்சக் பச்சக் லொச்சக். ஏய் ஒருத்த காந்தியை வச்சு செய்யுங்க. நார்மலாக ஒரு வச்சு அனுப்பிடுவாங்க. நினைச்சு அனுப்பிடுவாங்க. அனுப்பணும் நினைச்சு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பண்ற மாதிரி பண்ணினா பொண்ணு கையோ நீ பண்றதுன்னா ஆஃபீஸில் பண்ணனா கண்டிப்பாக வேலை வாய்ப்பே இல்லை. நான் கையுக்கு வச்சாரு பிளேட் பிளேட் நான் சக்தினா எதிர்பார்க்கல. ஏன் மேட்ச் கமெண்ட் பண்ணி ஹெச்ஆரே தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்றீங்க? ஹெச்ஆர் எல்லாம் ப்ராசஸ் பண்றது மட்டும் தான். பண்றதெல்லாம் மேனேஜர் தான். ஆமாண்டா அவனை தூக்க சொல்லுவான். அந்த ஹெச்ஆர் தூக்கி வேற டீம்ல போடுவா. நான் அப்படியே சுத்தினே இருப்பேன். வெளில போக மாட்டேன்.
சூப்பரா டேய். அசோகே மச்சான் கண்டிப்பா மூக்காடி வாங்குவோம். அந்த படம் ஃபுல்லாவே ஜோக் தான்டா, நிறைய ஜோக் இருக்கு சிங்கப்பூரில. உனக்கு புரியல. ஏய் காலேஜ் போகும்போது 4 வாட்டி அடிச்சுனேன். நீ தான் சொன்ன. கஞ்சா அடிச்சான். அப்படி மட்டும் நீங்க முரளி எம்டி கிட்ட சொல்லிடாதீங்க. உட்காரு. எங்களை அப்படிதான் சொல்லிட்டான். எப்படா டேட்டா பார்த்து எப்போ அப்படின்னா 93 94 அப்படின்னா பச்சையா கேட்டான். பாட்டு உட்காரு. ஒரு சிறந்த அப்பீல் அப்பேரால் நிராகரிக்கப்படலை. அது எம்எஸ்என் ஒன்னும் ஒரு 2 மாசத்துல கிஷோரா ஜெய்சல் யாரும் நடிப்பார்? அடுத்த வாரம் மேட்ச் இல்ல, கிஷோர் ஏதாவது போய் சொல்லிட்டு வரேன் வெளில கிளம்புவா, நம்பிடாதீங்க. சும்மா மேட்ச் இருக்கும், நீ மேட்ச் சொல்ல நம்ப மாட்டாங்கல்ல. உனக்கு ஒரு ஸ்பின்னருக்கு அடிச்சலடா, அது கொஞ்சம் க்ளோஸ் கால் தான். ஆனால் செகண்ட் வந்து அவுட் ஆனது க்ளீன் அவுட். என்ன டேய் ஃபோனை கொடுத்தா அனாதையா விட்டு வந்துக்கிறான் பாடுறான் அவன். யாரு? பிரவீன். கமெண்ட்ரி கொஞ்சம் முக்கியமா இருக்கு. அவனுக்கு ரொம்ப நேரம் பேசவே இருப்பாங்க, யாரும் கமெண்ட் கரெக்டா சொல்லணும்பா. அந்த அசோக் பையனும் அதே மாதிரிதான். லான் ஏதோ நாக்கு சொல்லிடுச்சு. டிபி அவன் வாட்ஸ்அப் டிபி வைக்கலடா. நடுவில் வச்சிருந்தான், செருப்பால் அடிப்பாங்க, என்கேஜ்மெண்ட் பண்ண. மேரேஜ் ஆன மாதிரி சிண்டம்ஸே காட்ட மாட்டேன். நீ மட்டும் இங்க வச்சிருக்க. 13.2 டபுள் சாங் இது எங்களுக்கு தேவை. டபுள் ஸ்கோர் வருதா? யாரு இல்ல உடனே வந்துருவே டபுள்ஸ்ரா. கப்புல் யாரா அது என்ன மீறி டபுள்ஸ்? ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்திருக்கீங்க பாரு. என்னோட பாஸ்ட்காவா அவரோட ஃபியூச்சர் தான் நானு. ஐயோ ஒரு மொல்ல மாதிரி ஒரு மொல்ல மாதிரி அவங்க இதுக்கு எதுக்கு ஏப்பர் ஏறுமே இதுல இருந்து. ஏய் நீ மொல்ல மாதிரி ஆட்டா, நீ நம்பர் 1 டுபாக்குற ஆட்டா. தல அது அந்த பொண்ணு வெயில என்ன மச்சான் பாஸ்வேர்ட் மாத்திட்டியா? பின் கோட் போட்டியா? 644 கோட் பின் கோட் போட்டியா? ஒரு ஆப்புக்கு வந்து தெரியல இல்ல மச்சான், ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டர்ன் வச்சிருந்தேன், டிஃபால்ட்டா அது பேட்டர்ன் பல வருஷமா அப்படியா? இந்த போன்ல நான் அந்த பேட்டர்ன் போட்டுருக்கேன். எம்முக்கு இப்படி போடணும். அந்த போன்லயும் அதே, அந்த போன்லயும் அதே வால்பேப்பர் தான், இந்த போன்லயும் அதே வால்பேப்பர். நீ கன்ஃபியூஸ் ஆகுடா. 7 4 2 7 4 1 அதுக்கப்புறம் பேட்மேன் இருப்பான். பேட்மேன் 4 2 5 6 7 ஏய் 6 மாசம் கோர்ஸ் பண்ணிருக்க. 6 மாசம் இடி போய் பாத்திலால பிரவீன். இந்த டிஷன் ஆர்டர் யாரு இது? அது மணிமா போட்டாது தெரியும்.
கோலங்கள் சீரியல் பார்த்தோம்னா 8 புள்ளி கோலம் புக் பேடி எனக்கே தெரியாம அது ஓப்பன் ஆகிடுடா. அது காத்தால மச்சான் ஆனால் நேச்சுரலாகவே ஸ்ட்ரைட் பேக் போடுறாங்க. ஆனால் அந்த பால் அக்கௌண்ட்ல 50,000 ஒன்று வச்சுருந்தா 50,000 ரமேஷ் இருக்குல்ல பாவட்டான் உங்க அக்கௌண்ட் பேலன்ஸ்ல 18,000 ரூபாய் இருக்குது. ஓப்பன் பண்ணி பாருங்க. ரொம்ப ஸ்லோவா எப்போ பிளாக் பண்ணி விட வேண்டியதானே? மொபைல்ல நானே காண்டில் இல்லை, இப்போ மொபைலில் தானே கார்டு டீட்டெயிலாக இருக்கு. பிளாக் பண்ண வேண்டியதானே? அவுட் ஆகிட்டு மயிர் அப்படிதான் வந்து எனக்கு மயிர் அடிக்க வருவேன். அது 93 தான் எங்க அந்த 4 தான் 90. இவங்களுக்கு தானே அசோக் என் மூஞ்சில ஒருத்தர் நலங்க அசோக்கே மூக்கில் நலங்க வச்சாங்க. இந்த படத்துல சொல்லாத அதான் அசோக்கே மூக்கில் நலங்க வச்சாங்க. ஆனா இங்க எடுத்து இங்கெல்லாம் தான் வந்து வச்சியா ஒரு ஷாட் வரப்போகுதுன்னு தோணுது. பால் இங்கே வரப்போகுதுன்னு தோணுது. எடுத்து போடுங்க. உடம்பு ஹீட் ஆகிடுச்சோ அவங்க அடுத்ததுன்னா ரொட்டேட் பண்ணி ஆடலாம். உள்ள போட்டதால அடிச்சு போடுறான், வெளில போட்டா போடுறான். இவருக்கு போட்டதும் லூப்பில் போட்டது தான். இவருக்கு சொன்னாங்க சாம்பார் சாம்பார் சூப்பராக சாம்பார் வச்சாங்க. என்ன போல தண்ணி வேணுமா? இது புதிய குடிங்க. 17 என்னடா வேணும்? காடு ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கு. ஃப்ரண்ட்டு இருக்கா? அது அது அங்க இருக்கிற ஒயிட் தான் அவர் வச்சிருக்காரு. இந்த எல்லோ என்ன கேல தெரியும். என்னடா வேணும்? கார்டு எடுத்து போயிடுவாரு. அவர் வச்சிருக்காரு. அதான் யூஸ் பண்ணா. 93 ரா 7 ரா 14 ரா 16 ரா. லேட் ரெடி. லேட் ப்ரோ. நெக்லே ப்ரோ. 15 அப்பா 16 அப்பா போகுது. என்ன ரெண்டு பால் தான். லேட். இல்ல 180 போயிடும். 150 போட்டா லைக் பண்ணுங்க. 180 போயிடும். 190 போயிடும். நான் தான் வருதா? 190 போயிடும். இன்னும் 10 ஓவர் இருக்குடா. ஓவர் இருக்குடா. விக்கெட் போயிடுடா. முரளி இருக்கான். கேசவன் போயிருக்கு. கேசவண்ணா கேசவண்ணா இருக்குது. அப்புறம் அஸ்வின் இருக்கான். ஏய் சத்தியமா சீரியஸா சொன்னேன். அஸ்வின் நல்லா ஆடுவான். அஸ்வினே ஒன்னு புரிஞ்சுக்கோ. ஒருத்தனை அழிக்கணும் ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்க, ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஓப்பனிங் கொடுப்பாங்க. ஓப்பனிங் கொடுத்து அப்படியே மிடில் எடுத்துன்னு வருவாங்க. இப்போ ரெகுலரா தடா தான் ஓப்பனிங் இறங்குறான். அப்புறம் அவனை கடைசி உட்கார வச்சுட்டு இரு நீ உட்காரு போய் ஆடுவாங்க. இரு உட்கார வச்சிருவாங்க. இதுதான் ஃபேக்ட். இது இந்தியன் இல்லை, இந்தியா டீம்லயே அப்படிதான். என்னது பேக்கப் இப்படி எக்ஸாம்பிள்
அடிச்சுட்டு அப்படியே. அடிச்சுட்டு அப்படியே கேஷுவலா. வாகனம்லாம் கத்திக்கிட்டே இதெல்லாம் புது ரூபா இருக்கா? கன்ஃபெஷன் அது எப்பவுமே இருக்கு. என்ன ரூபா? வீக்கா போட்டான் யாருக்கு பதிலா போலிங் போட்டாங்க? இந்த பால் பாத்தீங்களா? ரூபே. அவன் அம்மா வச்சிட்டாங்க. லாஸ்ட் பால் தலையில பட்டுச்சு. அது ஆடுறதுக்கு முன்னாடி அவுட் அவங்க ஓகே சொல்றாங்க. அவன் போலிங் போடுவான். நல்லா 2 லெஃப்ட். கால ஓபனர். யார் கூட்டிங்க மிஸ்ல? நீயா? நீயா? அவங்க இல்லாட்டா 7 ஓவர்ல முடிச்சிடுவாங்க. ஒயிட் பால் கிங். முன்னே போலிங் போறானா நான் கீட்டிங் பண்ணேன். இல்ல ஒயிட் பால் கிங். பேஸ் தான போறோம். சீல் போட் பண்ணுங்க. ப்ளே கேசா. முடினா இருக்கல மத்தி. ஒரு பால் சொல்லையா. ஒரு பால் ஷாட் பால் போடு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபம்பிளுக்கு ஒரு ரன் ஓடிட்டான். கால ஓப்பனர் கால ஓப்பனர் 2 பேர் ஆடுறாங்க. இந்த போலிங் போ பாருங்க நல்ல கண்டிப்பா சொல்றேன். அக்கால ஓப்பனரும் இக்கால ஓப்பனரும் 2 பேரும் ஆடிட்டு இருக்காங்க. நான் சொல்றது ஒரு கேவலமா இருக்கு ப்ளீஸ். அக்காடோ உட்காந்து அது கை ஊத்தும் போது நல்லா ஃப்ளோல வருங்க. நீங்க என்ன போன மாதிரி கேட்டு பாருங்க. டீம் போடுற இடத்துக்கு நல்லா பேசிட்டீங்க. ஃப்ளோல பேசிட்டீங்க. அவன் போலிங் போடும்போது யாரும் பேசல தல. ஏய் அப்ப இருந்து போட்டுறேன் இன்னும் வரல. பேட்டிங் ஐயோ. கத்தி பயங்கரமா பேட்டிங். அதான் இங்க சிக்னோட போடுவாங்க. இல்ல பயமா போனேன். ஒண்ணு எனக்கு வயசு கம்மி. நான் எழுதி கொடுத்துருக்கேன். இல்லைன்னா பேசாம இருக்கேன். வாயில வந்து மறுபடியும் எனக்கா அவருக்கு உங்களுக்கு தெரியாது. இல்ல நான் சொன்னது ஊக்கு வந்துச்சு. ஓ அவன் சொல்றான். வரையில எடுத்து கொடுக்குறாயா? அப்ப ஏன்னா நீ இருக்க? நீ தானா இருக்க? அதான் நான் இருக்கேன். நான் சொல்லலையா அதை? உனக்கு தெரியல. அப்ப தனா எப்பயோ போயிருக்கணும். அவனை சுற்றுல இருக்கிற தூக்கி லாங்கால போடுறீங்க. இல்ல ஒரு தடவை தான் சொன்னோம். நீ 5 பேர் போறதா? அங்க பாருங்கடா கேஸ் அண்ணா ரொம்ப நேரமா ரெடியா கீப்பர் போட்டு ரொம்ப நேரம் குஞ்சு நின்னுங்கறாரு. போட்டார் லைட்டா அதோட அங்கதான் போட்டார். மரவரத்துக்கு தான் போட்டாரு. இல்ல ஒரு தூக்கி சொரியில பேசாத போலர் எடுத்துருப்பாங்க. அது நீ போலர் தான் அவரு. இல்ல அந்த 2-1லயே மாத்திப்பாங்க. இல்ல இல்ல அது சும்மா இந்த பால் ஷார்ட் பால் ஒரு சிக்ஸ். இந்த வாரம் எடுத்துக்கோங்க. அங்கெல்லாம் வர முடியாது. அங்க வந்தா கார் எரியும். இல்ல வேளச்சேரி வரமாட்டான். இல்ல சார் வேளச்சேரி தான் சென்ட்ரல். மனிதன் அவர் ஆதம்பாக்க வீர சோழி சென்ட்ரல். பள்ளிக்கரணை கூட ஓகே. நீ வர மாட்டடா அவர் லிஸ்ட்ல சேர்க்கல. அத பள்ளிக்கரணை கூட ஓகே. ஏய் அவர் வந்தாரியா ஆதம்பாக்கத்துக்கு? கேக்கா வருவான். என்ன மாதிரி அட்டி போட்ட மாதிரி வருவான். நீ என்ன மயிருக்கு பேசுற? நான் இந்த வாரம் வரேன்டா. நீ வரானே பாத்துறேன்டா. ஃபைனா போடுறேன்டா. போடு. சரி நாட்ல வந்து போடு. என்ன போடுறான். அதே ஒரு ஆயிரத்தி இடத்துலயே அடிக்கிறேன். ஒரு ஆயிரம் வச்சிருக்கேன்டா. பாப்பா குட்டி இப்போ என்ன தெரியுமா மச்சான், அவன் வீட்டுக்கு போனா பாப்பா அதுலயே தான் விளையாடும். ஓ பேட்டிங் ஸ்வீப் பண்ணறதுல படுப்பனா கொண்டு வந்து ஸ்வீப் பண்ணறதுல வேற செக்டே டேய் ஆனந்த் கேசவடா.
கண்டுபிடிச்சா நான் அடுத்து கேஸ் வண்டியில் அடிச்சு அடிச்சு விட்டாங்க. பேட்டிங் ஆயோ அணியில் எண்ணிக்கை 100 ஆக முடியாது. இப்போதான் 100 வந்திருக்கு. வெற்றிகரமாக 100 என்ற இலக்கை அடைந்து விட்டோம். இன்னொரு 60 ரன்னை நோக்கி பயணம் தொடர்கிறது. நீ போய் ஒரு 30 ரன் ஏன் ஆடுறடா? நாங்க தான் ஏதோ ஆடி மசி பூத்தா மாரி வந்துட்டு போறோம். நீ ரெகுலரா ஆடுறோம் தானே? அஸ்வின் ரஃபேல் பேட்டிங் ஆயோ யாரு டேய் ஃபோன் பண்ணா ஜெர்சி காசு எடுக்க மாட்டேங்கிறாங்க. போனா யார் ஒரு மெசேஜ் போடு, ஜெர்சி காசுனா கால் பண்ணல காட்டு. அது ரிமைண்ட் பண்ண மாதிரி போறா 3 லட்சம் சீரியஸ் மைனஸ் 59 ரூபாய் இருக்கு. யார்தல சீரியஸ் எல்லாம் 30 தான் வைக்கிறது. நானே அனுப்ப போறோம். நானே அனுப்ப போறேன். எவன் காசு பண்ணிக்கிறேன். நானே வண்டி தீவி. ஸ்கேமர்ஸ் கிட்டயோ டெரரிஸ்ட் கிட்டயோ அப்புறம் நான் ஒரு 3:30 க்கு நீங்க உங்க அக்கவுண்ட் பிளாக் பண்ணிட்டு உங்க 4:30 க்கு ஆன ஒரு பிக் பண்ணுங்க. அது நீங்க கம்ப்ளைன்ட் ரைஸ் பண்ணிடுங்க. என்ன மற்றதெல்லாம் வரும். அது க்ளீன் பண்ண நம்ம என்ன பண்ணி எடுக்கப்போ அதே விட போட்டாலும் ஆப்ஷன் தான் ஆப்ஷன். அது உள்ள என்ன வச்சிருக்கு நீங்க கேளுங்க. நான் மறந்துட்டேங்க. உள்ள என்ன வச்சிருக்கு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஓபன் பண்ணி என்ன சொல்லுதுன்னா இது இருக்கா அந்த ஃபோன் மேலே எனக்கு கால் பண்ற ஒரே ஆள் மீடியா கால் பண்ணி எங்க கால் மேல 4 நம்பர் சொல்லுங்க. போலாம் அசிங்கமா இருக்கு. என்ன 19 போயிட்டு நம்பர் கேக்குறாங்க. எங்க அம்மா ஒரு வாட்டி ஏமாத்தறாங்க. அம்மா கவர்மெண்ட் ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு மஸ்டிங் கொடுத்துருக்கு. அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்குது. மென்டல் புண்டை. அதுக்கப்புறம் நம்பரை கால் நம்பரை மாத்தி சொல்லிருக்கு போல. எங்க அம்மா கால் பண்ணாங்க. வச்சு அசிங்கமா நினைக்கிறீங்க நல்ல பேட்ஸ்மேன் அடிச்சா போவோம். ஏன் உங்களால் கொண்டு போயிட்டு வருவது கஷ்டமா இருக்குது. ஒரு 3000 ரூபாய் கொடுத்து சும்மாதான் அஸ்வினே ஃபுல்லா ஆர்டரு. விக்கெட் இல்லை கையில் மாட்டிச்சு அவனுக்கு பால் கரெக்டாக. ஓவர் 106. என்னடா என்னது
இல்லை இங்கே இந்த இடத்துல ஃபீல்டரை பார்க்கக்கூடாது. யாருண்ணா ஃபர்ஸ்ட் எத்தனை பொறுமையாக ஆடிட்டு வந்து அந்த விக்கெட் இல்லை ஆப்ஷன் தான் கேட்டாங்க. ஆமா அந்த டேஷ் விக்கெட் இல்லைன்னா சொல்லிட்டு போனேன். உன்னை நம்பி 190 சொன்னேன். போன வாரமா அஸ்வினை கடைசி இறக்கி விட்டு நீதான் இல்லையா யார் அவுட் ஆகலா கேசவ் பார்த்துக்கிறேன்டா. அதான்டா லைட்டாக கேராக இருக்கும் ஃபஸ்ட்டு பால். எனக்கு ஃபஸ்ட்டு பால் அப்படி தான் இருந்தது, லைட்டாக கேராக இருந்துச்சு. என் மைண்டுக்கு வச்சும் ஏறி போய் ஆடுறோன்ட்டு. ஆனால் நான் பொறுமையாக ஏறி போயிட்டேன். இப்படி போயினா பால் பிடிச்சிட்டு போயிடுச்சு. பின்னாடி போய் வச்சுருந்தா மூட்டேன். என்னத்தான் சொல்றதுன்னே தெரில. சமயம் பார்த்து ஓடணும் போய் நான் ஓடணும். உடம்பு நிறைய யோசனை. ஆறு ஓவருக்கு ஓவருக்கு 10 ரன்னுனாலும் ஓகே ஓகே நானே போயிருக்கேன். ஆஃப் பண்ணிடுங்க ஜெசி.